அல்லாஹ் சொல்கிறான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிற கூட்டம், யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் மாற்றமாக நடக்கிறார்களோ அவர்களை இவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அப்படி நேசிப்பவர்களாக நீங்கள் அந்த கூட்டத்தை பார்க்க மாட்டீர்கள். அவங்க நேசிக்க மாட்டாங்க. வலவு கானு ஆபாகும், அது தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா நடக்கிறியா, உன்னை நான் விரும்ப மாட்டேன், அதை அங்கீகரிக்க மாட்டேன், அதில் உடன்பட மாட்டேன். அவ் அப்னாகும், பிள்ளைகளாக இருந்தாலும் நேசிக்க மாட்டார்கள். அவ் இஹ்வானகும், சகோதரர்களாக இருந்தாலும் நேசிக்க மாட்டார்கள். அவ் அஷீரத்தகும், குடும்பத்தவர்கள் மனைவி மக்களாக இருந்தாலும் நேசிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இப்படிப்பட்ட ஒரு உறுதி. என்னடா இது, நபிகள் நாயகத்துக்கு மாற்றமாக நடந்ததற்காக பெற்றோரை புறக்கணிக்கின்றான், பிள்ளையை புறக்கணிக்கின்றான், உறவுகளை முறித்துக் கொள்கின்றான், தன்னந்தனியாக நிற்கிறான். எப்படி ஒரு துணிச்சல், எப்படி ஒரு நெஞ்செழுத்தம், எப்படி ஒரு தைரியம் எப்படி வந்தது என்றால், இவரது உள்ளத்தில் அல்லாஹ் எழுதிவிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹ் வலுப்படுத்தி விட்டான். பயப்படாத, நீ தூதரை நேசிக்கின்றாய் தானே, அல்லாஹ்